நான் சொல்லக்கூடிய என்னுடைய சகோதரன் அப்துல் ரஹ்மான், அல்லாஹ் யர்ஹம், அவருடைய ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். கடைசி நேரத்தில் அவர் செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? இந்த சபையில நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். பண்பானவர்களே, கடைசியா நான் அவரை சந்திச்சேன். சந்திக்கும் பொழுது அழகான தருணம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு அடுத்த நாள் எனக்கு ஃபிளைட்டு, சென்னையில வச்சு சந்திக்கிறோம். எப்போ நான் சென்னைக்கு போனாலும் அவரை சந்திப்பேன். சாப்பிடறதுக்கு போறோம். போற வழியில அவர் கார்ல போயிட்டு இருக்கிறோம். அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அவர் அட்டன் பண்றாரு. ஸ்பீக்கர்ல அட்டன் பண்றாரு. ஸ்பீக்கர்ல அட்டன் பண்ணும்போது யாரோ ஒருவர் அவர்கிட்ட பேசுறாரு. சொந்தக்காரர் நினைக்கிறேன். யாரோ ஒருவர் பேசுறாரு, இன்னைக்கு இரவு நான் சினிமா டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு, நீ சினிமாக்கு வர்ற, நம்ம 2 பேரும் சினிமாக்கு போங்கிறார். நான் பக்கத்துல இருக்கேன். என்னை பாக்குறாரு, நானும் அவரை பாக்குறேன். நான் அதை கண்டுக்கல, வேற பேச்ச மாத்துறேன். அவர் தயங்குறாரு, மாத்திட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். இப்ப அவராவே கேட்கிறாரு என்கிட்ட, எனக்கு அவர் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு சகோதரர், சரியா? அவர் சொல்றாரு, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கும் பொழுது அல்லாவுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் செஞ்ச எல்லா பாவங்களையும் அல்லாஹ்க்காக விட்டேன். அல்லாஹ்க்காகவே ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நான் நினைச்சேன். இதான் எனக்கு உண்மையான எண்ணம், அதான், அவ்வளவுதான். ஆனா இந்த இசையையும் இந்த சினிமா பாக்குறதையும் மட்டும் என்னால விட முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கேன், என்னால விட முடியல. எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் உண்மையிலேயே சத்தியமா நினைக்கல அவர் மரணிக்க போறாருன்னு. அவர்கிட்ட நான் சொல்றேன், அப்துல் ரஹ்மான், நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா மனுஷனும் பாவங்கள் செய்யக்கூடியவன் தான். குல்லு பனி ஆதம ஹத்தா, எல்லா ஆதமுடைய பிள்ளைகளும் பாவம் செய்யக்கூடியவங்க தான். நீங்க மட்டும் தான் சினிமா இசை கேட்கறன்னு நினைக்காத. எத்தனையோ பேர் தொழுகையை விடுறாங்க, எத்தனையோ பேர் பல பாவங்களை செய்யறாங்க. ஆனா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும், பாவங்கள்ல 2 வகை இருக்குதுங்க. ஒரு வகை என்னன்னு சொன்னா தெரியாம செய்யறது, அல்லது அது மேல ஒரு பெரிய நாட்டம் இல்லாம பழக்க வழக்கத்துல யாரோடையா சேர்ந்தா அப்படி செய்யறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாவங்கள். அந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிட்ட நீ பாவம் மன்னிப்பு கேட்டீங்கன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிச்சிருவான். இன்னொரு பாவம் இருக்குது. அது என்ன பாவம்னா, என்னுடைய உள்ளத்துல விருப்பத்தோட செய்யறது. அதை நான் விரும்புறேன், அதை நான் நேசிக்கிறேன், எல்லாத்தை விடவும் நேசிக்கிறேன், அல்லாஹ் விடவும் நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விடவும் நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய தண்டனை விடவும் நான் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அப்படியான ஒரு நேசம், அல் வலா வரா, அல்லாஹ்வுக்காக நேசித்தல், அல்லாஹ்வுக்காக வெறுத்தல் என்பது ஈமானுடைய இறுக்கமான முடிச்சு நம்ம சொன்னாங்கல்ல, அதை உடைக்கக்கூடிய ஒரு நேசம். இந்த மியூசிக் மேல வருது அப்படின்னா, இந்த சினிமா மேல வருது அப்படின்னா, இதை கேட்காம எனக்கு தூக்கம் வராது, இது இல்லாம நான் இல்ல, அது இல்லாம இது நான் இல்ல அப்படிங்கிற அந்த அடிப்படையில நெகவும் சதையுமா அப்படி ஒட்டி உறவாடி அதை நான் கேட்டுட்டு தான் நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க. தயவு செய்து அல்லாஹ்வுக்காக இந்த நிலையிலிருந்து வெளியில வாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அவன் படைத்த உள்ளம் கட்டுப்படாமல், அவன் எதை வெறுத்து ஒதுங்குன்னு சொன்னானோ, எதை ஷைத்தானுடைய கருவி என்று சொன்னானோ, எது ஷைத்தானுடைய குரல் என்று அல்லாஹ் பதிவு செய்தானோ, எதை மீன் விளையாட்டு என்று பதிவு செய்தானோ, எது கேவலமானது என்று பதிவு செய்தானோ, எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையோட அடையாளம், என்னுடைய மக்கள், என்னுடைய சமூகம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இசை கருவிகளை ஹலாலாக்கும் அந்த காலம் வரும்பொழுது நிச்சயமாக உலகம் அழியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களோ, அதை உங்களுடைய உள்ளத்துல விருப்பத்துக்குரியதாக எடுத்துக்கொண்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு நீங்க பாதிப்புல இருக்கிறீங்க. இதுல இருந்து வெளியில வாங்கன்னு சொன்னேன். அதோட முடிஞ்சிச்சு, பேசியாச்சு, வெளில வந்தாச்சு. சவுதி அரேபியாவுக்கு ஒரு மாசம் இருக்கும். நான் ஒரு நாள் இரவு எனக்கு கால் வருது அவர்கிட்ட இருந்து. ஒரு 11 மணி இருக்கு இங்க உள்ள டைமுக்கு. அப்படி போன் பண்றவர் கிடையாது. எனக்கு போன் பண்றாரு, நான் அட்டன் பண்ணி பேசுறேன். நானே தூக்கத்துல இருக்கேன். அப்போ இவரையே நமக்கு போன் பண்றாரு இந்த நேரத்துலன்னு சொல்லிட்டு அட்டன் பண்றேன். ஜென்ரலா அவர் ஃபேஸ் டைம்ல பண்ணுவாரு, இப்படிதான் பண்ணுவாரு. அது அவரோட நம்பர்ல இருந்து பண்றாரு. நான் அவர்கிட்ட கேட்கறேன், ஏன் அப்படி பண்றீங்க, நீ ஃபேஸ் டைம்ல இருந்து பண்ணுங்க. இல்ல பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னாரு. அப்போ ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அருள் செய்யட்டும். அவர் சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அருள் செய்யட்டும், இந்த பாவத்தை நான் அப்படியே விட்டுட்டேன். நான் இசை கேட்கல, இசை கேட்கறது வெறுத்துட்டேன், இசை கேட்கறத விட்டுட்டேன், சினிமா பாக்குறத விட்டுட்டேன், இந்த பாவத்திலிருந்து நான் என்ன ஒதுக்கிட்டேன். அப்ப எனக்கு தோணுது கூட அவர் மரணிப்பார்லாம் தோணவே இல்லை. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். அவ்வளவுதான், அவருக்காக துவா செய்யுங்க. அது அதோட முடிஞ்சிச்சு. அடுத்த செய்தி ஒரு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செய்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் மெசேஜ் பண்றாரு, அப்துல் ரஹ்மான் மரணிச்சிட்டாரு அப்படின்ட்டு. காலையில அவர் மரணிக்கும் போது எப்படி மரணிச்சாரு, ஃபஜர் முடிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்றாரு தன்னுடைய தாய் கிட்ட. தாயுடைய சேவைக்காக தாய் வீட்டுல இருக்கிறாரு. தாயுடைய சேவைக்காக, தாய்க்கு என்ன கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால சேவைக்காக இருக்கிறாரு. அவங்க மனைவி கூட அப்ப இல்ல. அப்போ சொல்றாரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது வெண்ணி தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. அந்த பெட்ல எந்திரிக்கிறாரு, அவங்க வெண்ணி தண்ணி எடுத்துட்டு வராங்க. அந்த தாய் பார்த்ததை அவங்க பதிவு செய்யறாங்க. அந்த தாய் சொல்றாங்க, என் மகன் எந்திரிச்சான், கையை எப்படி தூக்குனா அல்லாஹ் அக்பர்னு படுத்துட்டான். அவருடைய மரணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன் தெரியுமா அந்த மரணம் அவருக்கு வந்துச்சு? எனக்கு நல்லா தெரியும் அது ஒரு நல்ல மரணம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, எனக்கு நல்லா தெரியும், நான் சாட்சி,
அவருடைய பாவத்தை விட்ட நிலையில அவர் மரணிச்சார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை பரிசுத்தப்படுத்திய நிலையில அல்லாஹ் அவங்க மறிச்சு. எத்தனை பேருக்கு நமக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், எத்தனை பேருக்கு நமக்கு இசை ரொம்ப க்ளோஸா இருக்கு நம்மளுடைய உள்ளத்தோட. எத்தனை பேர் வீட்டுல மியூசிக் சாதாரணமா ஓடுது, நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட கூட மியூசிக்கை கேட்காத, அது ஹராமானது, ஷைத்தானுடைய குரல் கேட்காதன்னு எத்தனை பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லி வளர்க்குறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய பாவங்களும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கணும். எத்தனை வீட்டுல சர்வ சாதாரணமாக ஒரு காலத்துல எங்களுடைய ஊர்லலாம் சந்தில போகும்போது குர்ஆன் ஓதக்கூடிய சவுண்ட் கேட்ட இந்த காதுகள் இப்போ சீரியலு, கூத்து, கும்மாளங்கள் இது பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதை கேட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலையில எனக்கு ஒரு மௌத்து வந்துச்சுன்னா என்னுடைய மௌத்து எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கணும். ஆகையினால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை நாம கேட்டோமோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில அமல் செய்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்ய வேண்டும். என்னுடைய மரணத்தையும் உங்களுடைய மரணத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த மரணமாக ஆக்க வேண்டும். நம்முடைய இறுதி சொல்லை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கலிமத்து தௌஹீத் என்று அழைக்கப்படக்கூடிய அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணங்க தகுதியானவர் யாரும் இல்லை, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இறுதி தூதர் என்கின்ற இந்த கலிமாவோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக.